கடக ராசி, கடக லக்னம். தோல்வியை கண்டு தோலாத ராசி, வெற்றியை தலை மேல தூக்கி வச்சு ஆடாத ராசி. எவ்வளவோ விஷயங்களை வாழ்க்கையில அசால்ட்டா ஜெயிக்கக்கூடிய ராசி. நிறைய விஷயங்கள் அனைவருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடிய ராசி. அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். ஒரு விஷயத்தை நான் சாதிச்சேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நிச்சயமா இந்த ராசியா இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 4வது வீடு. அப்போ சந்திரனும் சரி, இங்க சுக்கிரனும் சரி திக்பலம் பெறக்கூடிய ராசி. இங்க பாருங்க, குரு உச்சமாயி, அதே போல பாத்தீங்கன்னா செவ்வாய் நீசம் அடைஞ்சு, சந்திரன் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. 3 கிரகங்கள் தங்களுடைய ஆளுமை செலுத்துறாங்க. அப்ப ஒரு நேரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சுறுசுறுப்பா எல்லா விஷயத்தையும் அப்படியே அடிச்சு நொறுக்கிற மாதிரி இருப்பீங்க. ஒவ்வொரு தடவை பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு சஞ்சலமாக கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். எந்த விஷயம் இருந்தாலும் சீக்கிரம் ஏமாந்துருவாங்க. யாரு ஏமாறக்கூடிய ராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா கடகம் தான். சீக்கிரம் ஒருத்தரை ஏமாத்திடலாங்க, ஏதாவது ஒரு சொல்லி இவங்க கிட்ட பணத்தை வாங்கிடலாங்க அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணினாருன்னா ஃபர்ஸ்ட் ஏமாந்துற ராசி கடக ராசியா தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா நிர்வாகத்துக்கு தலை சிறந்த ராசி கடக ராசி, சிம்ம ராசி. ஆனா சிம்ம ராசிக்கு பேசின அளவுக்கு கடகம் பேசுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மன சஞ்சலத்தினாலேயே வாழ்க்கையில பல விஷயங்களை ஏமாந்திருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு விஷயம் ஒன்று நடந்துருச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வர்றது பாத்தீங்கன்னா கடகத்தை பொறுத்தவரை ரொம்பவே டைம் எடுக்கும்னு சொல்லலாம். எல்லாரையும் நம்பி எல்லாரும் நம்மள மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைச்சு எல்லாருக்கும் எல்லா உதவிகளையும் செஞ்சு இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க, ஒரு பெரிய குடும்பமா இருக்கு அப்படின்னா அந்த கடகராசியில பிறக்கக்கூடிய ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு போவாங்க. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே, இந்த பண பிரச்சனைகள் வந்தாலுமே எல்லாருமே சுமூகமாக பார்க்கக்கூடிய ராசி இந்த ராசி. அதுக்காகவே பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திக்கிறாங்க வாழ்க்கையில. இன்னைக்கெல்லாம் நம்பிக்கை துரோகங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய ராசி கடகம்தான். அஷ்டம சனியோடைய காலங்கள் விலகி ராசிக்கு 2ல கேது வந்திருக்காரு. பண பிரச்சனைகள் இன்னைக்கு கடக ராசியை பாடா படுத்துதுன்னு சொல்லலாம். எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான குணம் கொடுத்தீங்க, எனக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய மைண்டை கொடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்கக்கூடிய நேரமாக இது இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா தோல்வியால் நிறைய விஷயங்கள் தோண்டு போலானே. இன்னைக்கு எல்லாமே என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கு. வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு கௌரவ பிரச்சனை யாருக்கு நடந்திருக்குன்னா கடகத்துக்கு தான். அஷ்டம சனியும் சரி, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் சரி, இன்னைக்கு 2ஆம் இடத்துல இருக்க கேதுவும் சரி வாழ்க்கையில பெரிய பயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரு. இந்த பிரச்சனையை நான் சம்பாரிச்சு இதெல்லாமே நான் தாண்டி ஜெயிச்சுட்டு வந்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த பிரச்சனை என்னை அப்படியே முடக்கிருச்சு, என்னுடைய சம்பாத்தியத்தை முடக்கிருச்சு, என்னைய முடக்கிருச்சு அப்படின்னு சொல்லாத நபர்களே இல்லை. இன்னைக்கும் பாருங்க, 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு ராசிக்கு 12ல மறைஞ்சு 9ல சனி எல்லாம் கொடுக்குறேன். அப்பா அம்மாவுக்கு பொருளாதார உதவிகள் சம்மந்தப்பட்ட அனைத்துமே கொடுக்குறாங்க, எல்லாமே வாங்கிக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க, எனக்கு அகெயின்ஸ்டாக தான் பேசுகிறாங்க. எனக்குன்னு ஒரு வரும்போது யாருமே இருக்கிறது இல்லைங்க. இன்னொருத்தருக்கு வேணுங்க நைட்டு 9 மணிக்கு 10 மணிக்கு இந்த உதவிகள் அனைத்துமே நான் செஞ்சுருக்கேன். என்கிட்ட பணம் இல்லைனாலுமே வாங்கி கொடுத்துருக்கேன். உயிரோடு உயிராக எல்லா இடத்துலையும் எனக்கு என்னென்னு யோசிக்காமல் மற்றவங்களுக்கு என்னன்னு தான் யோசிச்சிருக்கீங்க. இன்னைக்கு அது எல்லாமே தலைகீழ ஏன்டா இப்படி இருக்கிறோம் நம்ம அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பலன்கள் தான் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட குண விஷயங்கள் செயல்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் ஹார்டாகவும் ரூடாகவும் தான் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயங்களுமே இவங்களெல்லாம் நம்பக்கூடாது. இன்னைக்கெல்லாம் கடகத்தை பொறுத்தவரையும் கடவுளே நின்னாலுமே அவ்வளோ சீக்கிரம் நம்புவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ப மாட்டாங்க. ராசிக்கு 2லே கேது பகவான். பணம் கொடுத்தவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை பண்ணிட்டு போயிருக்காங்க. இருக்கும்போது தருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏளனங்கள் நிறைய, வேணுங்கும்போது ரொம்ப அழுது கெஞ்சி உங்களை ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டு இன்னைக்கு தர முடியாது, வேணுங்க அவங்களால பண்ண முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படிங்கிற வார்த்தைகள் சொல்லாமல் கொள்றாங்க. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு கடக ராசி மற்றும் கடக லக்னத்துக்கு போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் அடையக்கூடிய பலன்கள். கிட்டத்தட்ட இவர் பார்த்தீங்கன்னா கடகத்தை பொறுத்தவரை ரொம்பவே கவனிக்க வேண்டிய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே சனீஸ்வர பகவான் தான் கையில் வச்சிருக்காரு. நீங்க கடகத்தை பொறுத்தவரை எந்த கிரகம், யோகாதிபதி செவ்வாய் நல்லா இருக்காரோ இல்லையோ வண்டி ஓடிடும். ஆனால் சனீஸ்வர பகவான் வீக் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக அந்த திருமண வாழ்க்கையை உங்களால் காப்பாற்ற முடியாமல் தொடர்ந்து போராடி இருக்கும். எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். நான்
சரின்னு கேட்டுட்டு போயிட்டு தான் இருக்கேன். என்னுடைய குடும்பத்தில் நான் கல்யாணமான முதல் நாள்லேருந்து அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அதனால தான் என்னுடைய பொழப்பு ஓடுது. சாஃப்ட்டு காம் இது எல்லாத்துக்குமே பேர் போன ராசி. இன்னைக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ர பெயர்ச்சி அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி இழந்துட்டோங்க. இன்னைக்கு பாருங்க, நல்ல தசாபுத்தி நடந்தாலும் அந்த 7.5 சனியோடைய தாக்கம் அதிலிருந்து வெளியே வர முடியல. அன்னைக்கு கடனாச்சு, அந்த கடன்லேருந்து இன்னைக்கு நல்ல தசாபுத்தி நடந்து எங்களால் வெளியே வர முடியல அப்படின்னா அந்த கடனுடைய மதிப்பு ரொம்பவே அதிகமாக இருந்ததை பார்க்கலாம். இந்த அஷ்டம சனி காலத்தில் படாத பாடுபட்டிருக்கீங்க. ஒரு பக்கம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு பக்கம் அவமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் நடத்தலாமா வேண்டாமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. பணம் வந்து கோடிக்கணக்கில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார இழப்பீடுகளை சந்திக்கிற மாதிரி எல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை கொடுக்குது. மனசே சரியில்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? யாருக்கு நல்லது செய்ய போகுது? இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைகிறது. நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வரையுமே இந்த வக்ர பயிற்சி இருக்க போகுது. முதல்ல சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைகிறதுனால கடகத்துக்கு ஒரு யோகமானு கேட்டிங்கன்னா எஸ், யோகம். என்ன வகையான யோகத்தை கொடுக்க போகிறார்? திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஆல்ரெடி 1000 பிரச்சனைகளை கடந்து வெளியே வந்து இன்னைக்கு போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இன்னைக்கு 2வது திருமணத்தை பற்றி எங்களுடைய வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு திருமணத்துலேருந்து பிரச்சனையே என்னால் வெளியே வர முடியல. அதில் கொடுத்த மனக்காயங்களே ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னைக்கு என்னை வேண்டாம்னு சொல்லிட்டு போனவங்க நல்லா இருக்காங்க, ஆனால் நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன், அவங்கள நினச்சி வருத்தப்படுறேன். எல்லாரும் வாழக்கூடிய நார்மலான லைஃப் என்னால் வாழ முடியல அப்படின்னு கலங்காத நாட்களே இல்லை கடகத்தை பொறுத்த வரையும். இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே மாறப்போகுது. 2வது திருமணத்திற்கு சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்துமே இதனால ஒத்துக்கல, வேண்டாம், பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இது 2வது தர திருமணத்தை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்களை வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் 2வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ஸ்தானம். கடகத்தை பொறுத்தவரையும் சாப்பாடு இருக்கோ இல்லையோ தொழிலை வந்து நல்லா பண்ணிடுவாங்க. இந்த டீ குடிச்சிட்டு கூட வேலை செய்யக்கூடிய ராசி. அது எவ்வளோ டீ என்ன டீன்னு சாப்பிட மாட்டோம், ஆனால் சாப்பாடு கூட தேவையில்லை, வேலை இருந்தால் அவர் செஞ்சுட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியாக இருக்குது. இன்றைக்கி தொழிலை நினச்சி கவலைப்பட்டு வருத்தப்படாத ஒரு சூழ்நிலைகள் நம்மக்கிட்ட எப்படி இருந்தது தொழில் இன்றைக்கி நம்ம கைவிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த இந்த சூழ்நிலையில் அதன் மூலியமாக மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதிலேயே வந்து காலை வச்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் குடும்ப ஒற்றுமை. கடகத்தை பொறுத்தவரை யார் என்ன சொன்னாலுமே தன்னுடைய குடும்ப விஷயங்கள் அடுத்தவங்க பேசினா பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கு பல பேர் குடும்பத்தை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், உங்களுடைய விஷயங்கள் அனைத்துக்குமே வெளியே தெரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஆயிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கட்டும் விதமாக குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோகும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய நேரமாக இருக்கும். அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கிடைக்கக்கூடிய காலம். தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள், லாஸு நிறைய வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய எஃபர்ட்ஸ் போடுற, ஜெயிக்க மாட்டேங்குது, எனக்கு இந்த பண பிரச்சனைகள் தான், எனக்கு தொழில் பிரச்சனைகள், அந்த பணம் நல்லா வந்து தொழிலை செட் பண்ணிடுவேன், அல்லது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை 10 மணி நேரம் 12 மணி நேரம் செய்கிற இருந்தாலுமே எனக்கு வேலையில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கவே மாட்டேங்குது. இனி வரக்கூடிய காலங்களில் இதில் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதே போல் பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கிறனால குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இல்லை. குலதெய்வத்தோட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதனாலேயே எங்கள் குடும்பத்தில் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் குலதெய்வத்தோடைய அனுகிரகமும் ஆசிகளும் பெறக்கூடிய காலமாக நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனைகள் 3வது நபர்களால் பல தலையீடு, அதாவது சொல்லி முடிக்கவே முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல தலையீடு இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக தீரப்போகுது. அதே போல் தொழிலில் நஷ்டங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் இனிமேல் லாபத்தை சம்பாதிக்கலாம். அதே போல் லாபத்தை நோக்கி ஓடக்கூடிய காலங்கள், இன்னொருத்தருடைய உதவினால் உங்களுடைய தொழிலை அடுத்த கட்ட வளர்ச்சியை கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான காலங்களாக நிச்சயமாக இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். இப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது
தான் 100% பேசும். தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து நம்ம தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% தீர்வாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.